இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அருட்காவலிலே வாழ்ந்து வருகின்ற அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற கோடி அற்புதருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே இதோ என்னோடு திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற அருட்தந்தை பெயராலும் என் பெயராலும் திருத்தல அதிபர் தந்தை பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த புனித அந்தோனியார் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திலே எங்களுக்கெல்லாம் நாங்கள் குருமடத்திலே பயிலுகின்ற பொழுது ஒரு இறையழைத்தல் இயக்குனர் தந்தை இருந்தார்கள். அவர் MEP தந்தை. அவர் பெயர் அருட்தந்தை ஆந்திரே கராஃப் தந்தையை இங்கே வந்திருப்பவர்களுக்கு கூட ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். கடலூர், திண்டிவனம் இந்த பள்ளிகளிலே பயின்றவர்கள், உள்விடுதியிலே தங்கி பயின்றவர்களுக்கு அவரை தெரிந்திருக்கலாம். அவர் மறை மாவட்டத்திலே வாழ்ந்த கடைசி நாட்களில் அவர் குருமடத்திற்கு மாணவர்களை சேர்க்கின்ற பணியை செய்து கொண்டிருந்தார். அப்படி உள்விடுதிகள் தோறும் ஊர்கள் தோறும் சென்று அவர் மாணவர்களை ஒன்று சேர்த்து இந்த குருமடத்திலே சேர்ப்பதிலே முனைப்பாக இருந்தார். இளம் குருமடத்திலே அவருக்கென்று ஒரு தனி பாசம், அன்பு இருந்தது. நானும் கூட அவர் இருந்த அந்த நாட்களில் குருமடத்திலே சேர்ந்தவன். எங்களுடைய வகுப்பு தோழர்கள் 12 பேர் நாங்கள் சேர்ந்தோம் லத்தீன் பயில்வதற்காக. அப்பொழுது எங்கள் 12 பேரையும் அவர் தனியாக உட்கார வைத்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எதற்காக குருமடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நாங்கள்லாம் ஒரே ஆர்வத்தில் நாங்கள் குருக்களாக மாறுவதற்கு, ஃபாதர் ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னோம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பையை எடுத்துக்கிட்டு உடனே குருமடத்தை விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு சொன்னார். அவர் அந்த பிரெஞ்சு ஃபாதர் அந்த கொஞ்சம் தமிழிலே அழகாக அவர் சொன்னார், ஓடிப்போங்க அப்படி என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவர் தானே நம்மளை கூட்டிகிட்டு வந்தார், பைய எடுத்துகிட்டு போக சொல்கிறாரே, ஃபாதர் ஆகிறதுக்கு தானே வந்தோம் அப்படி என்று நாங்கள் எல்லாம் விழித்து